الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد أرسلنا رسلا من قبلك وجعلنا لهم أزواجا وذرية. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. இந்த ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் என்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கணித்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது இபாதத், அவனை வணங்கணும். அதற்காக அல்லாஹ் தந்த ஒவ்வொரு இபாதத்தும், தொழுக அதுக்கென்று தனி முக்கியத்துவம் இருக்குது, அதற்கு தனி சிறப்பு இருக்கிறது. நோன்பு, பிடிச்ச ரமலான் நோன்பு முக்கியத்துவம் சிறப்புகள் இருக்கின்றன. ஹஜ் இருக்கிறது, அதுக்கென்று முக்கியத்துவம் சிறப்பு. ஜக்காத் இருக்கிறது, முக்கியத்துவம் சிறப்பு. சதகா இருக்குது, அதுக்கு முக்கியத்துவம் சிறப்பு. இப்படி அல்லாஹ் தந்த எல்லா இபாதத்தோடையும் அதற்கு முக்கியத்துவமும் இருக்கிறது, சிறப்புகளும் காணப்படுகின்றன. இத மாதிரி கண்ணியத்துக்குரியவர்களே, முக்கியமான ஒரு இபாதத் அதுதான், அதுக்கும் சிறப்பு இருக்கிறது. இஸ்லாத்தில் அதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. நபிமார்களுடைய ஒரு சுன்னத்தாக வழிமுறையாக இருக்குது. அந்த இபாதத் தான் திருமணம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் கூட இந்த இபாதத்தை செஞ்சார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 3 பேர் வந்து அந்த ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்படுகிறது. அதுல ஒருத்தர் சொன்னாரு, நான் திருமணம் முடிக்காமலே இருக்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன். சுன்னத்தை வழிமுறையை நிறைவேற்றுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, வலகத் அர்ஸல்னா ருசுலன் மின் கப்லிக, நபியே உங்களுக்கு முன்னால எத்தனையோ ரசூல்மார்கள் அனுப்பி இருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வதுர்ரியா, அவங்களுக்கு மனைவிமார்களையும் கொடுத்தோம், பிள்ளைகளையும் கொடுத்தோம். திருமணம் என்பது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத். மேலான சகோதரர்களே, திருமணம் என்று சொல்லும் போது பாருங்க, இதுல குடும்ப உறவு ஒன்று உருவாகுது. கணவன், மனைவி, பிள்ளைகள், இவங்களை சேர்த்து சொல்லுவோம் ஃபேமிலின்னு சொல்றோம். குடும்பம், குடும்ப அந்த பகுதிகள் எப்ப கூடுதோ அந்த இடத்துல சமுதாயம் உருவாகும். சமூகம், ஒரு சமூகம் ஒன்று உருவாகிறது. குடும்பம் ஒவ்வொன்றும் சீராகும் போதுதான் அந்த சமுதாயம் சீராகும். எப்ப அந்த குடும்பங்கள் சீர்கட்டு போகுதோ சமுதாயம் சீர்கட்டு போயிற்று. இந்த ஒழுங்கு ஒன்றை உருவாக்கினது இந்த நிக்காஹ் தான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை பார்த்து சொன்னாங்க, யா மாஷர ஷபாப், ஏ வாலிபர்களே, மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு உடம்புல சக்தி இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, திருமணம் செய்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு உங்களோட பார்வையை பாதுகாக்கும், உங்களோட மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும் தாங்க. திருமணம் செய்யாம இருப்பவங்க சிறாருக்கும் உஸ்ஸாபுக்கும், உங்களில் மிக கெட்டவன் யாரு தெரியுமா? திருமணம் செய்யாம இருக்கிறானே, இவன் தான் கெட்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்? திருமணம் ஒரு முக்கியமான ஒரு இபாதத். இதை செய்றவன் அவன் ஒழுங்கல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுல இந்த நிக்காஹ சரியாக நிறைவேற்றாம வயது பெய்து கொண்டிருக்கும்டா, இவருடைய சில நிலைப்பாடுகள் தனிப்பட்ட ரீதியில பாவம் நடைபெறும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பாதுகாக்கிறீங்களா திருமணம் செய்யுங்க. நரகத்துக்கு பாதுகாக்கிறான்டா ஹலாலான திருமணம். திருமணம் அது ஒரு மனிதனை ஒரு சேக்குலுக்குள்ளால வச்சு கொண்டிருக்கும். ஒரு வாலிபனை பாவம் செய்ய விடாது.
சரியான ஒரு திருமணம். அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கைக்கு திருமண வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கை அது சந்தோஷமாக அமையணும்டா பல காரணிகள் வைக்கப்பட்டீங்க. அதுல முதலாவது சொல்லப்பட்டது கணவன் மனைவி என்று சொல்ற டைம்ல திருமணம் முடிக்க முன்னால எந்த மகளை பார்க்கிறேன், இந்த மகனுக்கு ஒரு மருமகளை பார்க்கணும், எப்படிப்பட்டவன். ஹதீஸ்ல வந்து இருக்குது தீனுள்ள ஒரு பெண்ணை உங்களோட மகனுக்கு சேர்த்து வைங்கோ, தீனுள்ள ஒரு பெண்ணை தேடுங்கோ. குவாலிபிகேஷனை பாருங்க, தீனிக்குதாண்டி மார்க்கமிக்குதாண்டி. பல பெண் பிள்ளைகளை பார்த்தா அவங்க கிளாஸ் ரீதியில தனியில மகரம் இல்லாம சுத்துறாங்க. இது வெக்கம் இழந்த தக்வா இல்லாத பெண்கள் மகரமோட போராக்கள் வருவாங்க. இஸ்லாம் ஒரு பெண் வெளியே போறாண்டா மகரமோட போக சொல்லுது. ஆனா பெற்றோர் இன்றைக்கு சில பெற்றோர் அதை கணக்கெடுக்கிறல்ல. தீனுள்ள பெண்ணை தேடுங்கோ. இப்படி அங்கிங்க சுத்துறாங்களா, ஆட்களோட அந்த லிங்க் இருக்குதா, அது உங்களோட மகனுக்கு சரிபட்டால் சரிபடாது. உங்களோட மகன் தீனுள்ள மகனாக இருக்கிறான், சரிபட்டு வராது. தக்வா உள்ள ஒரு பெண்ணை தேடுங்கோ. உலகத்தில் தங்கமிக்கும் வெள்ளிக்கு முத்திக்குது. கைரு மக்காய்க்குங்க துன்யால மிக சிறந்த பொருள் எது தெரியுமா? அல்மர்அத்து ஸாலிஹா, நல்ல ஒரு பெண், ஒரு சாலிஹான தக்வா உள்ள ஒரு பெண், இவங்களை தேடுங்கோ. இது பெண் சைட பார்த்து சொல்லுது. நீங்க உங்களோட மகனுக்கு மகன் என்று பார்க்கிறீங்க, மருமகன், இவர் எப்படி இருக்கணும்? இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், இதா அதாக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜு. ஒரு மருமகனை பார்க்கிறீங்க, ஒரு பொடியனை பார்க்கிறீங்க, தீனிக்குது, நல்ல குணமிக்குது, மக்களோட நல்ல பழகுறாரு, 5 நேரம் தொழுக, எல்லா இபாதத்தும் இருக்குது, முடிச்சு வைங்கோ. வந்து கேட்கிறாங்க, முடிச்சு வைங்கோ, இல்லாத பிரச்சனையை சந்திப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மகனை பார்க்கிறீங்களோ அத மாதிரி மருமகனையும் பாருங்கன்னு சொல்லுது. மருமகன் எப்படி பார்க்கிறீங்களோ அதே குவாலிபிகேஷன் மருமகன் ஜெயிக்கணும். தீன் தீன் சேர்ந்துச்சா அந்த ஜெனரேஷன் அப்படியே தீனோட ஐக்கியம் தக்குவா இதைத்தான் பார்க்க சொல்லி மார்க்கம் சொல்லுது. ஆனா இன்றைக்கு முதலாவது பார்க்கிறது கொண்ட அழக பார்க்கத்தான் வேணும். தீனுக்கு பின்னால் எல்லாத்தையும் வைங்கோ. அழகு, பணம், குடும்பம், அந்த பதவி, அந்த பொசிஷன், இதை எப்ப பாக்குறீங்க? தீனுக்கு பின்னால பாருங்க. தீன இப்ப கடைசிக்கு வைக்கிற முதலா பாக்குற பணத்தை, வீடுக்குதா காணிக்குதா. ரெண்டாவது பாக்குற அழகு, இல்லாட்டி அழகு, அதுக்கு பின்னால பணம். மூணாவது குடும்பம். இது இந்த கடைசிக்கு தான் தீனுக்கு வார. சிலவங்க அதை மட்டும் பார்த்து முடிக்கிறது. எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிற சீதனம் எடுத்து முடிக்கிற ஆக்கள் இருக்குது. ஒரு கொத்துபாவோட பத்திச்சு சீதனம் ஹராம், மார்க்கம் தடை செஞ்ச உண்டு. நீங்க உங்களோட மகளை கொடுக்குறீங்க, சீதனம் வந்து கேட்கிறானா கொடுக்கவானும். அவன் தக்குவா இல்லாதவன், எடுக்கிறான் சீதனத்தோட. நினைங்கோ, நீங்க வாழ்றீங்க, நீங்க எந்த புள்ளைய முடிச்சீங்களோ அவங்களோட உம்மா வாப்பா அழுது கஷ்டப்பட்டு கடன் வச்சு உங்களுக்கு சீதனமாக தந்த அவங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்க. அந்த பூமி இருக்கும் வரைக்கும், அந்த வீடு, அந்த காணி இருக்கும் வரைக்கும் உங்களோட ஜெனரேஷன் எல்லாத்துக்கும் பறக்கத்தீக்காது. நீங்க எடுத்த அந்த சீதன தண்ணி மனைவிக்கு போக வேண்டிய கடன் எடுக்கலாம். மனைவிக்கு மகர கொடுத்து முடிங்கன்னு மார்க்கம் சொல்லுது. இப்படி கேட்கிறானா குறுக்கவானம், தீன் இல்லாதவன், தக்குவா இல்லாதவன். ஃபெமிலி கேட்குது, மகன் கேட்கல, ஃபெமிலி குடுக்கவானம். மத்த சைடு ரெண்டு சைடும் தக்குவா. தக்குவா இருப்பவன் எப்பையும் சீதனை கேட்க மாட்டான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு குத்துபா ஓதினாலும் முதலாவது அவர் எதை பத்தி பேச போற, தொழுகையை பத்தினா அதுக்கேற்ற குர்ஆன் வசனத்தை ஓதுவாங்க. அதுக்கேற்ற குர்ஆன் வசனத்தை ஓதுவாங்க. எந்த டாபிக்க பேச போறானோ அதுக்கேற்ற குர்ஆன் வசனம் வரும். ஆனா நிக்கா இதுக்குரிய குத்துபா அந்த அந்த சபையில அந்த அதை பத்தி பேசுறாங்க. நபி அவங்க நிக்காக பேச மாட்டாங்க. நபி அவங்க ஓதுற வசனம் மூணு வசனம் ஓதுவாங்க. யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة. தக்வாவுடைய வசனத்தை ஓதுவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா. இந்த மூணு வசனத்தையும் நிக்காஹுடைய குத்துபால ஓதுவாங்க.
நிக்கா அது வேற வசனத்தை ஓதுறேன் இதை ஓதுவாங்க. ஏன் நிக்கா பேசிக் தக்குவா இது இல்லாம சேர்றாங்களா? இன்றைக்கு காவி கோட்டை பார்த்தா நிறைய டிவோர்ஸ் பிரச்சனை, குடும்பம் சீரழிஞ்சி இஸ்லாமியர்கள் சண்டை குடிக்கிற காவி கோட்ல. ஏன் இந்த பேசிக் இல்ல, தக்குவா இல்ல, சேர்த்து வச்சீங்க பிரச்சனை. அழக பார்த்து பாஞ்சு போய்த்தான், அங்க வழி இல்ல, ஷாஹித் இல்ல, கல்ல கல்யாணம் விபச்சாரம் பரக்கத்தீக்காது. குடும்பம் பேசணும், மசூரா பண்ணணும், சேர்த்து வைக்கணும். இதுதான் பரக்கத்துள்ள நிக்கா. அதுலயும் பாவம் இருக்கக்கூடாது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இதுல ரெண்டு பகுதியை பார்க்கணும். ஒன்று திருமணம் முடிச்ச நாங்க இருக்கிற பலர்கள் இப்போ ஏண்ட மனைவி தக்குவால குறைய இருந்தா அதை சருக்காற்ற பண்பு ஒவ்வொரு கணவன் நீக்கணும். இதை செஞ்சுக்கோங்க. இரண்டாவது புள்ளகள் இருக்கிறதா, புள்ளகளுக்கு இப்படிப்பட்ட ஆட்களை பாருங்க. தக்குவா உள்ள மருமகளை பாருங்க, தக்குவா உள்ள மருமகனை பாருங்க. இன்றைக்கு நடக்கிற மாடர்ன் நிக்காஹ்ல ஒன்றுதான் வெளிநாட்டு மாப்புள்ள, தேடுற வெளிநாட்டு மாப்புள்ள. ஒருத்தர பேசி வச்சுக்கிற வந்தது போறவு கல்யாணம். ஒரு கம்பெனியில ஆபீசர் இருப்பார், ஏதாவது ஒரு மேனேஜர் இருப்பார், ஏதாவது ஒரு போஸ்ட் இருப்பார். நீங்க அவர் தொழில் செய்யற அந்த கம்பெனி ஹலாலா ஹராமான்னு பாத்தீங்களா? அவர் எடுக்கிற தள்ளி ஹலாலா ஹராமான்னு பாத்தீங்களா? இல்ல. வெளிநாட்டு மாப்பிள்ள புரோக்கர் மாறி இந்த கீக்கிற பொய் தான் பேசுற கல்வாபுகள் நிறைய புரோக்கர் மாறு. ஏன் அவருக்கு புகழ் நிறையணும்? அங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன். அல்லாஹ் பயந்து கொள்ளணும். முனாஃபிக் வேலை செய்ய வானம், புரோக்கர் வேலை செய்யறவங்க முனாஃபிக் வேலை செய்ய வானம். இதை சேர்த்து வைக்கிறது. அந்த நீங்க பேசுற மருமகன் வெளிநாட்டுல இவன் உழைக்கிறது ஹராம். உங்களோட மருமகனை ஹராத்தை உழைச்சி ஒத்தனை கொடுக்குறீங்க. வெளிநாட்டு மாப்பிள்ளையாகும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலால உழைக்கிறவனை பாருங்க, தீனுள்ளவனை பாருங்க. இது மார்க்கம் சொல்லி தருகிறது. இது நாங்க செய்யற பிழை ஒன்று. சிலவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. மாப்பிளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளத்தை பார்த்து முடிச்சு கொடுக்கிறேன். தக்குவா முடிச்சு வைங்கோ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா போறாங்க. அந்த மகன் சொன்னாலே உம்மாவே கலீஃபா பார்க்கல, இந்த பால் தண்ணிய கலக்கமான மண்ணா பார்க்கிறாண்டு. தக்குவா உள்ள பெண் உடனே வீட்டுக்கு வந்தாங்க, மகனை கூப்பிட்டாங்க, அந்த பெண்ணை சேர்த்து வச்சாங்க. தக்குவா சேருது. அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள பெண் இங்க மகன் சேர்த்து வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி தேடுங்க. அந்த மருமகன் பணத்தை பார்க்கல, தக்குவாவை பார்த்த உமர் ரலி. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல நல்ல முறையில தக்குவாவோட கணவன் மனைவி வாழ்றாங்களா? அவங்களுக்கு அல்லாஹ் மறுமையில கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, உதுகுலுல் ஜன்னah வ அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். நாங்க சுவர்க்கத்துக்கு போங்க, நீங்க எல்லாம் சந்தோஷமாக போங்க. ஏன் நீங்களும் உங்களோட மனைவிமாரும் சுவர்க்கத்துக்கு போங்க, வாசல் திறக்கப்படும். என் தக்குவாவோட உலகத்துல வாழ்ந்து இது முதலாவது குடும்ப வாழ்க்கை சீராகணும், சந்தோஷமாகணும். தக்குவா பேசிக் இல்லாட்டி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். மேலான சகோதரர்களே, அதுல இரண்டாவது தான் கணவன் மனைவி என்று வார டைம்ல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பாங்கோட வாழணும். அப்படி வாழும் போதுதான் அந்த ஃபேமிலி பாண்ட் நல்ல குவத் சக்தி வரும், நல்ல ஒரு பவர் ஒன்று வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நபி அவங்க வீட்டில் இருக்கும் போது கான ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, வீட்டு வேலைகளை செஞ்சு தருவாங்க. மனைவியுடைய முடிய வாரிடுவாங்க. வீட்டில் இருக்கும் போது எதெல்லாம் செய்யணுமோ உதவிகளை, மனைவிக்குரிய உதவிகளை செஞ்சு கொண்டிருப்பாங்க. தண்ட வேலை பிசினஸ், வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, படுத்தாச்சு, அடுத்த நாள் மருக போறேன். இங்க மனைவி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனைவியும் எப்படி கணவன் இருக்கிறானோ அதை கேட்பதான் நிற்பான். கணவனுடைய கூடுதலாக பங்கீகிறது மனைவியை பராமரிக்கிறது, உதவி செய்கிறது. எப்ப நபிக்கு வகை இறங்கிச்சோ வீட்டுக்கு ஓடி வராங்க, ஜம்மிலூனி ஜம்முலூனி போட்டு விடுமோ எனக்கு நடுக்குது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போட்ட பட்டத்துக்கு பின்னால கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வாராங்க. ஆறுதல் தரக்கூடிய மனைவியாக இருப்பா. நீங்க உதவி செஞ்சீங்கடா ஆறுதல் சொல்லுவா.
உங்களோட கஷ்டத்தை நீக்குவா. இதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபியை பார்த்து சொன்னாங்க, கல்லா அப்படி அல்ல, நீங்க அப்படி பேசவான. வல்லாஹி லா யுஹ்தீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு போதும் கைவிட மாட்டான். இன்னக லதஸிலர் ரஹீம், நீங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றீங்க, கஷ்டமானவங்களுக்கு உதவி செய்றீங்க, மார்க்கத்துக்கு உதவி செய்றீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். யா ரசூலல்லாஹ், நபி அவங்கள கணவன் ஆறுதல் படுத்தினாங்க. ஹதீஜா ரலி, இது கிடைக்கணும்டா, ஒவ்வொருத்தரும் தனது மனைவிக்கு உதவி செய்யுங்கோ. வேளாண் சகோதரர்களே, மூணாவது தான் மனைவியோட அன்பாக நடக்கணும். குடும்ப வாழ்க்கை இனிப்பைக்கும் சந்தோஷமைக்கும். மனைவி, கணவன் 80 வயசு தான், மனைவி 75 வயசு தான், பரவாயில்ல, அன்பு மௌத்து வரைக்கும் அன்பு. இது பெரிய ஒரு வீசா தன் கடையில உடன்படிக்கை செஞ்சிட்டீங்க. அந்த பெண்ணோட அன்பு காட்டணும். நபி அவங்க காட்டினாங்க. வீட்டுல நபி அவங்க இருக்கும் போது முகுத்தசிவன் புன்முறுவலோட தான் இருப்பாங்க, மனைவியோடு கணிகணிக்க மாட்டாங்க. சிரிச்சவரங்க காண சூழ்நிலை சிரிச்சு கொண்டுதான் இருப்பாங்க. மனைவியோட மனைவிய நல்ல பேர் கொண்டு அழைப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, எங்கட உங்களோட அந்த கயிறு எப்படி இருக்குது, கயிறு அந்த அன்பு ஸ்ட்ராங் ஆகிது யார சூழல்லாண்டுவாங்க. வேளாண் சகோதரர்களே, அன்பு பரிமாறப்படணும். இது நபி அவங்க செஞ்சு காட்டினது. எங்கட வாழ்க்கையில நாங்க கூடுதலாக எங்கட மனைவியோட மறுமை நாள் வரைக்கும் போகக்கூடிய பெரிய ஒரு ஜேர்னி தான் இது, பெரிய ஒரு பிரயாணம். இது புரோக் ஆகக்கூடாது, நாங்க உடக்க கூடாது, டிவோர்ஸ்ல போயிட்டு நிக்க கூடாது. சின்ன பிரச்சனைக்கு குர்ஆன் சொல்லுது, வாசிருஹுன்ன பில் மஅரூஃப், மனைவிமாரோ நல்ல முறையில் நடந்தோ. கபீல் நிக்காஹ வ தஸ்வீஜிஹ சொல்லி மட்டுமே இல்ல, அதுக்கு பின்னால உள்ளது இது வாயால சொல்ற வார்த்தை, நடைமுறை சரியாக இருக்கணும். இத நபி அவங்க செஞ்சு காட்டினாங்க. நல்ல கணவன் யாரு, குடும்பத்தை சீராகக்கூடிய கணவன் யாரு, உங்களோட வாழ்க்கைக்கு அடிக்கிறது படத்துல வார ஹீரோ அல்ல, நபி அவங்க ரோல் மாடல். இதைத்தான் நபி திருந்து படிக்கணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ஒரு மனிதன் ஊருக்கே சிறந்தவனாக இருக்கலாம், நல்ல கணவன் சொல்ற டைம் ஊர்ல எல்லாரும் இவர் நல்லந்தப்பா, தொழுகிறாரு, எல்லாம் செய்யறாரு, மக்களோடு நல்ல இருக்கிறாரு. எப்ப மனைவிக்கு நல்ல ரேங்க் வருகுதோ, நல்லவன் மனைவி சொல்றாரோ, அவன் தான் நல்ல கணவன். மக்கள் பேசி வேலை இல்ல, மனைவி பேசணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவி எப்படி இருக்கணும் நாங்க எதிர்பார்க்கிற, நாங்க சொல்றத கேட்கணும், அடிமையா இருக்கணும், சொல்றத செய்யணும். பல கணவன்மார் இப்படிதான் மனைவியை வச்சுக்கிற. இது நீங்க செய்த அநியாயம். அப்படி அநியாயம் செய்யறதாக இருந்தா ஒரு பொம்மையோட வச்சுக்கணும், ரோபோட்ட வச்சுக்கணும், சொல்றத செய்யறதுக்கு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு மனைவிக்கு இருக்குது. நாங்க மனைவி சைட பேசுறோம், இங்க எல்லாம் இருக்கிற ஆண்கள் எங்கட சைட பார்ப்போம். நாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் உணர்வு இருக்குது, கவலை இருக்குது, சந்தோஷம் இருக்குது, தேவைகள் இருக்குது, பலவீனம் இருக்குது, நோய் இருக்குது. இதே தான் மனைவிக்கு. மனைவி வேறொன்றல்ல, நபி அவங்க வானத்திலிருந்து ஒத்தர புறக்கல்ல, அல்லாஹ் நபிக்கும் திருமணம் செஞ்சு வச்சது உலகத்தில் இருந்த பெண்களை தான். அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் டிஃபரண்டாக வித்தியாசமாயிற்று. வேளாணவர்களே, நாங்க எதிர்பார்க்கிற வீதம் 100 வீதத்துக்கு யாரையும் அதுக்கேற்ப எங்களுக்கு செய்யலாம். அல்லாஹ் தார உண்டு. உங்களோட வீட்டுல 5 ஜாத்தமா இருந்தா 5 ஜாத்தமாரும் ஒரே மாதிரி இல்ல. ஒன்று கொஞ்சம் கடுகடுப்பாய்க்கும், இன்னொரு நல்ல வாயாடி ஆயிக்கும், இன்னொரு சொத்தாக இருக்கும், இன்னொரு வெக்கம் உள்ளதாக இருக்கும், இன்னொன்று ஆம்பளை மாறி சண்டை பிடிக்கிறதாக இருக்கும். டிஃபரண்ட். ஒரே வீட்டுல பிறந்த 5 பொம்பளை உள்ள வித்தியாசம். நீங்க எடுக்கிற மனைவி வேறொரு இடத்திலிருந்து அந்த மனைவியும் வித்தியாசம் தான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கோ, மனைவியோட நல்ல முறையில நடங்கோ, ரோபோவா பயன்படுத்தவானம், அநியாயம் செய்யவானம், ஏசவானம், அடிக்கவானம், திட்டவானம் மனைவிக்கு. இதை நபி சொல்லி தந்தாங்க. இந்த நீங்க போறீங்க, அந்த விழா எழுப்ப நேராக்க போறீங்க,
உடைச்சிருவீங்க. அது எப்படி இருக்குதோ அதை கேட்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இதுதான் கவிதை வாழ்க்கை. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையோ காலி கோட் நிறையும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத வாழ்க்கை சின்ன ஒன்றுக்கும் ஓடிடுவாரு, தலாக்குன்னு போய்க்குவாரு. உலகத்தில் ஹலால் தான், ஆனா அல்லாஹ்க்கு மிகவும் கோபம் ஏற்படுத்துறது ஒவ்வொரு கணவன் இருந்து வரக்கூடிய வார்த்தை தலாக்குடைய வார்த்தை. அல்லாஹ் பயந்து கொள்ளுவோம். மேலான சகோதரர்களே, நபியுடைய வாழ்க்கை ரோல் மாடல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுடைய வீட்டுக்கு நபி போறாங்க. வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ளால இப்ப ஆயிஷாவுடைய சாப்பாடு. ஆனா இன்னொரு மனைவி என்ன செய்யறாண்டா, நபி அவங்க வந்திருக்கிற ஒரு பிளேட் எடுத்தாங்க, இனிப்பு பண்டங்களை போட்டாங்க, தந்த அடிமைட்ட கொடுத்து அனுப்பினாங்க, இதை நபியிட்ட கொடுங்க. அந்த அடிமை பெண் அப்படியே அந்த பிளேட் எடுத்துக்கொண்டு போறா ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ள. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்டாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு சம்பவம். ஒவ்வொரு கணவனும் யோசிப்போம், எந்த இடத்துல பிழை இருக்குது. கணவன் பிழையாலதான் காலி கோட் கூடுதலாக பார்க்கலும். சின்ன விஷயங்களை கூட பெருசாக்குறீங்க. இத குறைங்கோ, அன்பு காட்டுங்க மனைவியோடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தாங்க, நபி ஏந்த வீட்டில் இருக்கிற இன்னைக்கு நான் தான் சாப்பாடு கொடுக்கணும். எப்படி அடுத்த மனைவி சாப்பாடு வார எங்க தாங்க பிளேட். இமாம் புகாரி எழுதுறாங்க, பிளேட் அப்படியே இழுத்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பிளேட் முழுந்து உடஞ்சிச்சு, ரெண்டா குழந்தை உடஞ்சிச்சு. அதுல இருந்த சுவிஸ் எல்லாம் அங்குங்க சிதறிடுச்சு. நபி இருக்கிற இன்னைக்கு நாங்க எங்கட வீட்டுல ஒரு பிளேட் உடஞ்சா என்ன செய்வோம்? ஒவ்வொருத்தரும் சிலவங்க அடியில போயிட்டு நிற்கும், மனைவிக்கு பட்டாரோடு வச்சிருவாரு. இன்னும் சிலவங்க ஏசுவாங்க, சூசனம் பேசுவாங்க. கணவன் மாற நிலைமை சூட்டாயிரும், ஒரு டக்குன்னு சூட்டாயிரு. இது ஆண்கள் அது பண்புதான், அது சூட்டாகுது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அது மார்க்கம் சொல்லுது. இங்க நபி இருக்கிற நபியோடனே சூடாகி ஆயிஷாவுக்கு அடிக்கல. சொன்னாங்க, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு பிளேட் ஒன்று எடுத்துட்டு வாங்கோ. இன்னொரு பிளேட் அவங்களோட வீட்டில இருந்து எடுத்தான். நபி அவங்க விழுந்த அந்த இனிப்பு பண்ணங்கள் அப்படியே எடுத்தான். சொன்னாங்க அந்த அடிமைட்ட, உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்துருச்சுட்டாங்க. நபி இங்க பார்த்தது ஆயிஷா சூடாகிறது சரி. இத சமாளிச்ச விதத்தை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சூடாயினாக கோபம் பட்டாங்க. எதற்கு? ஏண்ட வீட்டுக்கு வந்த ஏண்ட கணவனை நான் தான் பார்க்கணும். அதனால அந்த பிளேட்டுக்கு அந்த வருத்தம் வந்துச்சு. இந்த கோபத்தை உணர்ந்தாங்க நபி. ரீசனை பாருங்க, உங்களோட மனைவி சூடாகிறதுக்கு ரீசனை பாருங்க. அதை கேட்காம, அதை பார்க்காம, அதை விசாரிக்காம ஏசவானம் அடிக்கவானம். இரண்டாவது, உங்களுக்கு தெரியும் இட்டு கட்டப்பட்ட சம்பவம், ஆதிசத்து இஃபுக்கு சொல்லுவாங்க. இட்டு கட்டப்பட்ட சம்பவம் அந்த பனு முஸ்தலக்கு போயிட்டு வார வழியில சஃப்வான் பின் முஅத்தலோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவம் சொல்ல டைம் போதா. வார டைம்ல இந்த மதீனா முனாஃபிகீன்கள் பார்த்து இட்டு கட்டிட்டாங்க. ஆயிஷா ரலி சஃப்வான் பின் முஅத்தலோட விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டா. ஆயிஷா ரலி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிறாங்க. மதீனால செய்தி பரவுது, இவ அவரோட இட்டு வந்து கடைசிக்கு அங்கிங்கெல்லாம் போயிட்டு நபீத்த செய்தி வந்துருச்சு. நபி அவங்களுடைய தன்மை ஆயிஷாவோட நல்ல இறக்கம். சின்ன ஒரு நோய் வந்தாலும் உடனே விசாரிப்பாங்க, என்ன நடந்துச்சு என்னன்னு கேட்பாங்க. ஆனா ஆயிஷா ரலி கவலை நீக்கிற நபி அவங்களும் வந்து பார்த்துட்டு போறது. ஆரம்பத்தில் இருந்த அந்த ரியாக்ஷன் ஒன்றும் இங்க இல்ல. திரும்ப ஆயிஷா ரலி தந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அபூபக்கர் வாப்பாதான வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு மாசம் அதுக்கு பின்னால வஹி இறங்குது. ஆயிஷா ரலி தூய்மையான பெண், ஆயிஷா ரலி தூய்மையான பெண், வஹி இறங்குது. இப்ப நபி ஓடி வார ஆயிஷா ரலி அங்க தந்த வீட்டுல ஆயிஷா ரலியோட உம்மா வாராங்க ஓடி, மருமகன் வார வாங்க வெளியே. மகனுக்கு சொல்ற வெளியே வா, ரூம்லிக்கு வான வெளியே வா. ஆயிஷா ரலிக்கு சூடாயிடுச்சு. கோபம் வந்து சொன்னாங்க அவர் வரட்டும். ஒரு மாசம் வழி இறங்கும் வரைக்கும் நபி எதிர்பார்த்து இருந்த அது வரைக்கும் நான் என் மீது சந்தேகம் வச்ச நபி எந்த வரைக்கும் சூடாகினாங்க. நபி அவங்க ரீசனை பார்த்து சூடாகினா சரி, வழி வரும் வரைக்கும் நபிக்கு ஒன்று செய்யலா. கோபம் கொண்ட மனைவிய
அரவணைச்சாங்க. இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுல உங்களோட புள்ளக்கு மனைவி அடிச்சிட்டாள், அடிச்ச அடியில மாமி ஓடி வாரா, நீங்க வேலை விட்டு போறீங்க, இந்த அடிச்சு போட்டாள், உடனே போயிட்டு அடிச்சாச்சு மனைவி. ரீசனை பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன் உங்களோட மனைவி புள்ளக்கு அடிக்கிற? ஒரு காரணம் இருக்கும், சொல்ல போகாமைக்கும், இன்னொரு காரணிக்கும் ஓதாமைக்கும், இன்னொரு காரணிக்கும் படிக்காமைக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுல் தஆலீம் கற்பிப்பதற்காக, தர்பியத்துக்காக மனைவி அடிச்ச புள்ளக்கு நீங்க அடிச்சது அநியாயம், மனைவி புள்ளக்கு அடிச்சது சரி. ரீசனை பாருங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்க வலமையில எல்லாரோடையும் போன் பேசுறேன். 3 அவர் 4 அவர் 5 அவர் எதை பார்க்கணுமோ வீடியோ பார்க்கிறோம், கேம் விளையாடுவோம், விளையாடுற இதெல்லாம் செய்யற எத்தனையோ பேர் இருக்கிறோம். இதுவரைக்கும் கணவர் மனைவியோட எத்தனை அவர் அடிச்சு பேசுறீங்க? நீங்க பேசாதது கிச்சன்ல அங்க ஸ்பூன் சத்தம் கேட்கும், பிளேட் சத்தம் கேட்கும். வேறானவர்களே, அந்த சூடு நீங்க போயிட்டு ஏசி சரி வாரல்ல. ஏன் நீங்க செஞ்ச பிள்ளை? மனைவிக்கு டைம் கொடுங்க பேச. மனைவியோட சூடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க செஞ்ச பிள்ளை போனுக்கு டைம் கொடுத்தீங்க, நண்பனுக்கு டைம் கொடுத்தீங்க, டிவிக்கு டைம் கொடுத்தீங்க, விளையாட்டு டைம் கொடுத்தீங்க, மனைவிக்கு டைம் கொடுக்கல. ஒவ்வொரு மனைவியும் எதிர்பார்க்கிற என்னோட கணவன் ஒவ்வொரு நாளும் பேசணும். டைம் கொடுக்காதது நீங்க செய்த அநியாயம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லாட்டி ஃபேமிலி பிரச்சனை. ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூடுதலாக பொம்புலகளை பார்க்கல, எல்லா சைட்லயே பொம்புலகள். டாக்டரை புக் பண்ணிக்கிறேன். ஒரு கணவனுக்கு நோய்ந்தா பாருங்க, கணவனுக்கு நோய்ந்தா காலடிக்கு சாப்பாடு வரும். யாரு கொண்டாரு? மனைவி. மனைவி கொண்டு வாரா, தண்ணி கொண்டு வாரா, உங்களோட வேலையெல்லாம் அவ செய்தா. உங்களுக்கு காய்ச்சலா, உங்களுக்கு என்ன நோயா, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அது மட்டுமல்ல, அவ தியாகம் செஞ்சு உங்களை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறா, அங்க மருந்தை மடித்தாரா, ஹாஸ்பிட்டல் வர வாரா, புள்ளகளோட எல்லாத்தையும் பார்த்து உங்களையும் பார்க்கிறா. இவ்வளோ அன்பு செலுத்தக்கூடிய மனைவி. கணவன் இன்றைக்கு மனைவிக்கு நோய்ந்தா, ஏய் கொஞ்சம் வாங்க மருந்து போ, உமாவோட போ, தாத்தாவோட போ. எத்தனை கணவன்மார பார்க்கல. ஹாஸ்பிட்டல் பெண்கள் வலியுறுத்தல் காரணம் இதுதான். உங்களோட மனைவி போயிட்டு யாரோட? மாமியோடு இல்லாட்டி தாத்தாவோடு. எங்க கணவன் இங்க அன்பு சரி சமனாக இல்ல. கணவன் செய்யற இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இது மார்க்கம் சொல்றோம். அவங்க கோபப்படுறது நியாயம், அவங்களுக்கு சூடு வாரது நியாயம். அவங்களோட அன்பாக இருங்கோ, அவங்களோட வேலைகளை செஞ்சு கொடுங்க. பெண்களுக்கு மட்டும் பேசி வேலை இல்லை, ஆண்களுக்கும் பேசணும். மேலான சகோதரர்களே, அதுல இன்னொன்றுதான், கஷ்டமான நேரத்தில் ஒருத்தர் நிச்சயம் இறக்கம் உள்ள ஒருத்தர் எதிர்பார்ப்பாங்க. கஷ்டமான நேரத்தில் இப்ப உம்மா மௌத்தாக போறாண்டா புள்ளகளை தேடுவா. எங்க புள்ளகள்? அவள் கஷ்டம் சக்கராத், யார தேடுற? புள்ளகளை, இறக்கம் உள்ள ஆட்களை தேடுவா. வந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு. இத மாதிரி மனைவி ஹாமிலாவாக இருக்கிறா, உள்ள வயிற்றுல குர்ஆன் சொல்லுது, வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி, நான் பெற்றோருக்கு மனிதனுக்கு வசிய செஞ்சிருக்கிறோம், பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்ளும்படி. ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹன், அந்த உம்மா அந்த புள்ளைய சுமந்தா கஷ்டத்துக்கு மேலான கஷ்டம். கஷ்டப்பட்ட பெண் பிரெக்னன்ட், வயிற்றுல புள்ள, படிக்கேலா திரும்பேலா, ஒரே சக்தி. எங்க கணவன்? அன்பு காட்டுற கணவன் நீக்கிற இல்லாம இல்ல, ஆனா சீண்டு போற கணவன் நீக்கிறான். அவன் தேவைக்கு மட்டும்தான் மனைவி. ஜாஹிலியா காலத்தில் மாறி வாழ வானம். நபி ரோல் மாடல். பிரெக்னன்டா கவனிங்கோ, உங்களோட அன்பத்தான் எதிர்பார்க்கிறா. நீங்க அந்த கட்டத்தில் ஏசுறீங்க, அவனை வெறுக்கிறீங்க, அவனை விட்டு ஒதுங்குறீங்க, வயிற்றில் இருக்கிற புள்ளக்கு மெகத்தாகும். அன்பை எதிர்பார்க்கிற மனைவி, கடைசி கட்டம் புள்ள கிடைக்க போகுது, ஏய் கொஞ்சம் வருத்தம் வைக்கிறது வாங்கோ. அந்த கட்டத்திலையும் எத்தனை கணவன் நலுவுறால் கழிக்குது. நான் வரல, 2 பேரை செட் பண்ணிக்கிறேன், அவங்களோட போங்க. கஷ்டப்பட்ட பெண்
எங்க உங்களோட அன்பு? அவர் கோபப்பட்டது நியாயம். ஒவ்வொரு கணவனும் நினைச்சுக்கோம், நான் புடிச்சிக்கிறேன், இது மீசாக்கன் கலீலா பெரிய ஒரு உடன்படிக்க கபில் துணிக்காக அல்ல, ஏற்றுக்கொண்ட மட்டுமல்ல, உங்களோட பிராக்டிக்கல் லைஃப்ல இது சரியாக அமையணும். இல்லாட்டி நீங்க பிழை செய்றீங்க, கோர்ட் வழிய பேசி டிவோர்ஸ் கேட்டு வேலை இல்ல, நீங்க பிழை. மனைவிட குறை இருக்குதா? குறைக்கும் இல்லாம இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு குணம் மோசமாக இருக்குதா, அதை நீங்க வெறுக்கிறது எப்படின்னா, அதை பொருந்திக் கொள்றதுதான் வெறுப்பு. பொருந்திக் கொள்வதுதான் வெறுப்பு. இதைத்தான் மார்க்கம் சொல்லுது. இதை நாங்க பொருந்திக் கொள்றல்ல, அதை குத்தி குத்தி அந்த மனைவிய அதை சொல்லி சொல்லி அவளை அளவக்கிறது, நோவின செய்வது. இப்படி கணவனாக உலகத்தில் வாழவான ஜனாதா வச்சாலும் யாருக்கும் அநியாயம் செஞ்சிக்க மாட்டீங்க, மனைவிக்கு அநியாயம் செஞ்சிருப்பீங்க. இதை அல்லாஹ்ட்ட பயந்து கொள்ளுங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி தான் ஃபேமிலி லைஃப் சீராக இருக்கணும்டா. மூணாவது ஒரு பகுதி, இதை சொல்லி முடிக்கிற குத்துபாவ, மூணாவது ஒரு தலையிடி குடும்பத்துக்கு வரக்கூடாது. மாமா மாமியுடைய பிரச்சனை இது எங்க வீட்டுக்குள்ளால வெடிக்கிறதோ, வீட்டுக்குள்ளால கிச்சன்ல தான் அங்க 10 அடுப்பு. ஆனா ஃபேமிலி வாழ்க்கை 10 இன்றைக்கு யாரால? மாமியால. மாமிதான் இந்த இடத்துல பெரிய சைத்தான். கல்யாணம் முடிச்சு வைக்கிற நீங்க உங்களோட உம்மட வீட்டுல நீக்க வாழும், அந்த மாமி வீட்டுல நீக்க வாழும், நீங்க தனியா செப்பரேட் ஆகுவோம். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. மாமி எங்க தலை போட்டாலோ அங்க பிரச்சனையாக இருக்கும். அதனால எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்குது. மகனும் உம்மா சொல்றதுதான் கேட்கிறேன், மனைவி சைட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது இது இல்ல. உம்மா சொல்ற எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அதுக்குள்ளால இருந்து மனைவிய தொந்தரவு செய்த எத்தனை கணவன் மாறிக்கிறேன். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. மாமா மாமி நீங்க புள்ளக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டீங்களா, அவங்களோட விஷயத்துல உங்களுக்கு தலை போடலாம். ஏன்? திருமணம் செஞ்சு கொடுத்தீங்க, மாப்பிள்ள பிடிச்சார், கபீத்து நிக்காஹ வதஸ்வீஜஹ, அந்த உடன்படிக்கத்தான். ஆயிஷா அலிக்கு நபிக்கும் சண்டை வந்துச்சு, பிரச்சனை. இப்ப தீர்ப்பு வழங்குறதுக்கு 2 பேர் முடிவெடுத்தாங்க. பாப்பா பேசுவோம், அபூபக்கர் பேசினாங்க. அபூபக்கர் வாங்க வீட்டுக்கு. அபூபக்கர் அலி எல்லாரும் வந்தாங்க. அப்ப 2 பேரும் இப்ப யாரு சொல்ற? நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா நீங்க சொல்லுங்க. ஆயிஷா அலி சொன்னாங்க, யாரு சொன்னா நீங்க சொல்லுங்க. இப்ப 2 பேரும் கருத்து நடந்து கொண்டிருக்கிறது. கடைசிக்கு ஆயிஷா அலி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்லணும், ஆனா உண்மையத்தான் சொல்லணும். நீங்க சொல்லணும், நபி பொய்ய பேசுவாங்க எப்ப இல்ல. நீங்க சொல்லணும், ஆனா கண்டிஷன் போட்டா உண்மையத்தான் சொல்லணும். அபூபக்கர் அலி பாஞ்சு அரைஞ்சு போட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது இன்றைக்கு எங்கட வீட்டுக்குள்ளால மனைவியோட எங்கட பிரச்சனை, மாமாவை கூப்பிட்டா அப்படி அடிச்சா, மாமா இந்த மாட்டீங்கோ, இவளை கொண்டு போடுங்க, இவளோட வாழ்க்கை இப்படிதான், ஒரே சண்டை என்னோட பிரச்சனை. இதுதான் நாங்க சொல்லுவோமே தவிர, ஆயிஷா நபி அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? அபூபக்கர் அலியை பிடிச்சாங்க, மாமா உங்களை பேசினது பேச்சுவார்த்தைக்கு அடிக்கல, இது ஏண்ட மனைவி சொல்லி அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சுட்டு ஆயிஷா அலிட்ட சொன்னாங்க, ஆயிஷாவே உங்களோட வாப்பா விட்டு உங்களை எப்படி பாதுகாத்தேன்? இதுதான் குடும்ப வாழ்க்கை. பிரச்சனைய மாமா மாமிட்ட எத்தி வைக்கிறல்ல, உங்களுக்கு மத்தியில சின்ன பிரச்சனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, விட்டு கொடுப்போட வாழுங்க, புரிந்துணர்வோட வாழுங்க. மாமா மாமி நீங்க யோசிக்கணும், ஏண்ட புள்ளைய கொடுத்தது அந்த மருமகள்கிட்ட எனக்கு வேலை எடுக்கல, ஏண்ட உடுப்ப கழுவணும், ஏண்ட ரூம கூட்டணும், புள்ளைய சரியா பார்க்கணும். நீங்க ஒரு சிக்கரூசி வேலை செய்ய வாணும். புள்ளைய கொடுத்துட்டீங்களா, அவங்களோட வாழ்க்கை செப்பரேட் வாழ்க்கை, தலைவோட வானம் போட்டீங்களா, அநியாயம். பெரிய பிரச்சனை இன்றைக்கு மாமி மாமவால. அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு நிறைய பிரச்சனை வாரத்துக்கு காரணம் என்னண்டா, புரிந்துணர்வு இல்லை. எனக்கு உங்களை எல்லாரையும் திருப்பிப்படுத்த 100% எனக்கு வாழலாம். இத மாதிரி உங்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி என்னைய திருப்திப்படுத்த யாருக்கும் வாழலாம். உங்களுக்கு மனைவியை 100% திருப்திப்படுத்தி வாழலாம், மனைவி உங்களை திருப்திப்படுத்தி 100% வாழலாம். இதுல 75% புரிந்துணர்வு, மற்ற 25% அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சில கஷ்டமைக்கு அத கேர் பண்ணாம இருந்தா தான் அந்த கஷ்டம் இல்லாம போகும். மவுத்திக்குது, எல்லாருக்கும் மவுத்திக்குது. மவுத்து பெரிய ஒரு கஷ்டம்.
யோசிச்சீங்கன்னா தொழில் செய்ய மாட்டீங்க, கல்யாணம் முடிக்க மாட்டீங்க, சிரிக்க மாட்டீங்க. இது பெரிய பிரச்சனை. யோசிச்சா பிரச்சனை என்று யோசிச்சா இத மாதிரி சில பிரச்சனை இருக்குது. யோசிக்காதான் அதுக்கு மறந்து மனைவியோட சின்ன குறைகள் இருக்குது. யோசிக்காம விடுங்கோ, விட்டு கொடுங்கோ, மன்னிப்ப வழங்குங்கோ, ஒரே மன்னிப்ப கேளுங்கோ, புரிந்தவர்களோடு வாழுங்கோ, சந்தோஷமாய்க்கும் குடும்ப வாழ்க்கை. அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன், நீங்க எப்படி வாழ்றீங்களோ உங்களோட புள்ளகள் உங்களை பார்த்துதான் வாழுங்க. நீங்க சண்டையா உங்களோட புள்ள அதைத்தான் ஃபாலோ பண்ணும். அதனால இப்ராஹிம் எப்படி பள்ளிய காபாவை கட்டினாங்களோ தனியா கட்டல்ல, மகன் இஸ்மாயிலோட தான் கட்டின. ஒவ்வொரு பேரண்ட் பள்ளிக்கு வாரட்டையும் புள்ளட கைத்த பிடிச்சு கூட்டிட்டு வாங்கும். வீட்டுல தரபியத் ஈக்கணும், குடும்பம் இஸ்லாமிய சூழலோட ஈக்கணும், ஓதல் குர்ஆன், அதே மாதிரி தொழுக நோம்பு எல்லா அமலும் வீட்டுல நடக்கணும். இது என்னடா இல்ல, அங்க ஒரு பார்த்தா தியேட்டர் மாதிரி வீட்டுல, இங்க ஒரு முசீபத் மியூசிக் ஹராம் வீட்டு இருக்குது. யாரு காரணம்? உம்மா வாப்பா. அதனால குடும்ப வாழ்க்கை சீராக இவ சொன்ன விஷயங்களை சில விஷயங்கள் எங்கள்கிட்ட குறைபாடிக்கும், அதை திருத்தினோம்டா காலி கோட்டு வந்து தேவைப்பட சீராக வாழேனும். இப்படி உலகத்துல நல்ல முறையில் வாழ எல்லாம் வல்லல்லா நம் அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக. யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், செஞ்ச தப்பு தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். யாழ்லா எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யாருடைய பெற்றோர்கள் கபராளிகள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கபர்களை சுவர்க்க பூஞ்சோலை ஆக்கிரியா அல்லாஹ். யாருடைய பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய நோய்களை குணப்படுத்திரியா அல்லாஹ். எங்களுடைய மனைவிய எங்களுக்கு சந்தோஷம் உள்ள ஒரு பெண்ணாக ஆக்கிரியா அல்லாஹ், கண்குளிர்ச்சியில் ஒரு பெண்ணாக ஆக்கிரியா அல்லாஹ். யாழ்லா எங்களை புள்ளகளை சீராக்கிரியா அல்லாஹ், ஹாஃபிஸ்களாக ஆலிம்களாக உருவாக்கிறியா அல்லாஹ். மௌத்தாகும் போது எந்த ஒரு பாவத்தோடையும் மௌத்த தந்து விடாதையா அல்லாஹ், அநியாயத்தோடையும் எங்களுக்கு மௌத்த தந்து விடாதையா அல்லாஹ், கடனோட எங்களோட வாழ்க்கையை முடிச்சிடாதையா அல்லாஹ், கலிமாவோட மௌத்த தந்திரியா அல்லாஹ், சொர்க்கத்தை பார்த்த நிலையில மௌத்த தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இபாதத்துல ருசியை தந்திரியா அல்லாஹ், பாவத்துல வெறுப்ப தந்திரியா அல்லாஹ், உனக்கு பொருந்த முறை